இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்ல கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க என்று நம்புகிறேன். இந்த வருட இறுதியிலே நம்முடைய வாழ்வை குறித்ததான, நம்முடைய எதிர்காலங்களை குறித்ததான திட்டங்களை செய்கிற வேளையில் ஒரு மெய்யான திட்டமிடுதல், வெற்றிக்கான திட்டமிடுதலில் இன்றைய நாள் எந்த அளவு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை சொல்லும்படியாக திரு ஜான் மேக்ஸ்வெல் அவர்களுடைய ஒரு புத்தகம் டுடே மேட்டர்ஸ் என்கிறதான புத்தகத்திலிருந்து ஒரு 3 பதிவுகளாக அவர் சொன்ன அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய 12 விஷயங்களை குறித்து நாம் பேச துவங்கினோம். கடந்த பதிவில் 4 விஷயங்களை நம்ம சொன்னோம். இன்றைய மனப்பான்மை எனக்கு வாய்ப்புகளை தருகிறது, இன்றைய முன்னுரிமைகள் எனக்கு என்னுடைய கவனத்தை ஈர்க்கின்றன, என்னுடைய இன்றைய ஆரோக்கியம் எனக்கு பலத்தை தருகிறது, இன்றைய குடும்பம் எனக்கு ஸ்திரத்தன்மை தருகிறது என்கிற 4 விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். இந்த பதிவில் இன்னொரு 4 விஷயத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5வதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் சிந்தனை. இன்றைய சிந்தனை எனக்கு நற்பலனை தருகிறது. 6வது விஷயம் அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட் என்று சொல்லுவார்களே, அந்த அர்ப்பணிப்பு எனக்கு ஒரு உறுதியையும் ஒரு விடாமுயற்சியையும் தருகிறதா இருக்கிறது. 7வதாக இன்றைய பொருளாதாரம் எனக்கு தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை, கிவ்ஸ் மீ மோர் ஆப்ஷன்ஸ். 8வதாக இன்றைய விசுவாசம் எனக்கு சமாதானத்தை அல்லது அமைதியை தருகிறது. இந்த 4 விஷயங்களை தான் நாம் இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாருங்க, நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய சிந்தனை எனக்கு நற்பலனை தருகிறது. நல்ல சிந்தனை என்பது எல்லா விதமான நல் விஷயங்களுக்கும் ஒரு துவக்கமான விஷயமாக இருக்கிறது. உங்கள் மதிப்பை அது உயர்த்துகிறது. நல்ல சிந்தனை இல்லாதவர்கள் தங்கள் சூழ்நிலைகளின் கைதிகளாகவே இருக்கிறார்கள். இதெல்லாம் ஜான் மேக்ஸ்வெல் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல காலியான தலையை விட காலியான பர்ஸு மேலானது அப்படிங்கிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்? நம்முடைய வாழ்வில் சிந்தனை என்பது மிக மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுகிறது. என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்கிறேன் என்பதல்ல, நம்முடைய வாழ்வை குறித்ததான ஒரு திண்ணமான ஒரு ஐடியா என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று என்பதை அவர் சொல்றார். என் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் மதிப்பை உயர்த்தக்கூடிய காரியங்களை நான் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத எவ்ரி டே என் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுகிறதோடு கூட என்னை சுற்றி இருக்கிறவருடைய லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சிந்தனை என்னவாக இருக்கும் என்பதை நான் யோசிக்க வேண்டும். சிறந்த சிந்தனை நல்ல சிந்தனைகளிலிருந்து தான் வர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டணும். நம்முடைய சிந்தையிலே நாம நெகட்டிவா அல்லது நம்முடைய சிந்தையில நாம தவறுதலா சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, எதிர்மறையாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல சிந்தனைகள் அதிலிருந்து வராது என்பதை அவர் சொல்றார். அப்போ அவர் தொடர்ந்து சொல்லும்போது சிந்தனையில் பல வகை இருக்கிறது. அவர் இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கிறார், திங்கிங் ஃபார் அ சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துல 11 வகையான சிந்தனைகளை சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நான் எனக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த புத்தகத்திலிருந்து நான் உங்களோடு கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் நான் ஏன் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால், ஆங்கிலம் தெரிந்த நண்பர்கள் நீங்கள் நேரடியாக இந்த புத்தகத்தை பார்த்து முழுதும் பயனடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஒருவேளை ஆங்கிலம் தெரியாதவர்களுக்காக நான் இதை செய்கிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காகத்தான் நாம் இந்த முயற்சி செய்கிறோம். சரி, இப்போ 11 வகையான சிந்தனை அவர் அந்த இதில் சொல்கிறார், திங்கிங் ஃபார் அ சேஞ்ச் என்பதில். அதில் என்ன சொல்ல விரும்புகிறார்? நீங்கள் ஒரே வகையில் தான் சிந்தனை இருக்குங்கிறத நீங்கள் நினச்சக்கூடாது. பல வகையிலான சிந்தனைகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் உணரணும். அப்போ என்ன செய்யணும்? உங்கள் பலத்தை மேம்படுத்துவதற்கும், நீங்கள் எதிலெல்லாம் பலவீனமாக இருக்கிறீர்களோ அதை மற்ற சிறந்த நபர்கள் செய்கிறதற்கு ஏற்ற விதத்திலையும் உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் அடாப்ட் பண்ணும் பொழுது தான் நீங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை காண முடியும் என்பதை அவர் சொல்கிறார். அப்போ சிந்திக்கிறதற்கு நம்முடைய வாழ்வில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பைபிளில் கூட சொல்லியிருக்கிறது, மனிதன் எவ்விதமாக தன்னுடைய மனதில் யோசிக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான். as a man thinketh so he is என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ சிந்தனை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்வில் பணம் இருக்காது,
ஆனால் ஒரு ஐடியா அவர்கள் வாழ்க்கையே மாற்றி போட்டுவிடும். அவங்க மனசில் யோசிச்சிருக்கிற ஒரு சின்ன யோசனை, ஒரு சின்ன பொறி, அது அவர்களுடைய எதிர்காலத்தையே அப்படி புரட்டி போடக்கூடிய நிலையில நல்ல சிந்தனைகள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. இன்றைக்கும் உங்கள் வாழ்வின் சிந்தனைகளை நீங்கள் இந்த வருட கடைசியில் ஆலோசித்து பார்க்க வேண்டும். இந்த வருட கடைசியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளிலும் உங்கள் சிந்தனைக்காக, உங்கள் சிந்தனை திறனை வளர்த்து கொள்ளுகிறதற்காக நீங்கள் நேரம் எடுக்க வேண்டும். அல்ல, அவர் சொல்றாரு, இப்போ சிந்திக்கிறதுக்குன்னு நீங்கள் ஒரு இடத்தை உண்டு பண்ணுங்க. அதாவது குவைட் டைம் அப்படின்னு சொல்லி, நான் வாலிபனாக இருந்த காலங்களில் சிஷ்யத்துவ பயிற்சிகளில் அதை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. இன்றைக்கு கூட நம்ம சபைகளில் அதை பேசுகிறோம். உங்களுக்கு என்று ஒரு தியான நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நிச்சயமாக அந்த தியானத்தோடு கூட நீங்கள் சிந்திக்கிறதற்காக ஒரு இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த இடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது அவரவருடைய பர்சனாலிட்டி டைப்பை பொறுத்து இருக்கு. சிலர் தனிமையான இடத்தை விரும்புவார்கள், சிலர் ஜனசந்தடி இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே கூட யோசிக்கிறவர்களா இருப்பாங்க. உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி பர்சனாலிட்டி டைப்போ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி தினமும் சிந்திப்பதற்கு நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். உங்களுக்கு நன்றாக செயல்படுகிற முறையை நீங்க கண்டுபிடிச்சு உங்களுடைய சிந்தனையை நீங்கள் இன்னும் வளர்த்து கொண்டு உங்களுடைய சிந்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு அந்த சிந்தனைகளை செயல்படுத்துகிறதில் நீங்கள் தீவிரம் காட்ட வேண்டும். உங்கள் சிந்தனையை தினந்தோறும் நீங்க மேம்படுத்த முயல வேண்டும். நல்ல காரியங்களை நீங்க அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல சிந்தனைகளை நீங்க சேகரிக்க வேண்டும். அதாவது நீங்க ஒரு செய்தி கேட்குறீங்க, இல்லை ஒரு நியூஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதில் ஒரு கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த கான்வர்சேஷனில் நடந்துகிட்டு இருக்கும் போதே சில சிந்தனைகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு சொன்னால் அதை நீங்கள் உடனே நோட் பண்ணணும். அதை நீங்கள் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். எங்கேயோ நீங்கள் பதிஞ்சு வச்சுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் எல்லாமே என் இருதயத்தில் எழுதிக்கிடுவேன் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம இருதயம் கம்ப்யூட்டர் கிடையாது. நமக்கு மறதி இருக்கிறது. அதனால நம்ம சிந்தனைகளை சேகரிக்க வேண்டும். நல்ல சிந்தனையோடு செயல்படுகிறவர்களோடு நம்ம நேரம் செலவழிக்க பழக வேண்டும். இதெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனை நம்முடைய வருங்கால வெற்றிக்கான நல்ல பலனை தரும் என்பது தான் அவர் சொல்லுகிறார். ஆறாவதாக, இன்றைய அர்ப்பணிப்பு எனக்கு நல்ல ஒரு உறுதியையும் ஒரு விடாமுயற்சியும் தருகிறது. அர்ப்பணிப்பு என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாய் பேசக்கூடிய ஒரு காரியம். வேதத்தில் பல இடங்களில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள் என்று பல இடங்களில் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களுடைய வாழ்வின் வெற்றிக்கும் அர்ப்பணத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. நீங்கள் அர்ப்பணிப்போடு இருக்கும் பொழுது எவ்வளவு தடைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அந்த அர்ப்பணிப்பு பலத்தை தருகிறது. உங்களில் இருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பானது ஒவ்வொரு நாளிலும் சோதிக்கப்படும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் இவ்விதமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அர்ப்பணித்த நாளிலிருந்து உங்களுக்கு சோதனைகள் வரும், உங்களுக்கு தோல்விகள் வரும். சில நேரத்தில் உங்களுடைய அர்ப்பணிப்பிற்காக, உங்களுடைய தெரிந்தெடுப்புகளுக்காக நீங்கள் தனியே விடப்படக்கூடிய சூழல் கூட வரும். சில வேளைகளில் நீங்கள் அர்ப்பணித்தும் நீங்கள் அர்ப்பணித்த காரியத்தை செயல்படுத்த முடியாத நிலை வருகிறதுனால், அல்லது உங்களுடைய அர்ப்பணிப்பிற்கு ஏற்ற விதத்தில் செயல்படுவதனால் தனித்து விடப்பட வேண்டிய சூழல் வருகிறதுனால் உங்களுக்கு சோர்வுகளும் வரலாம். ஆனால் அந்த காரியத்தை செய்கிறது ரொம்ப மதிப்பு மிக்கதாக இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தால், 100 பேர் என் கூட நிற்கலைன்னா கூட நான் அதில் உறுதியாய் நிற்க என்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா அது மதிப்பு மிக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த அர்ப்பணிப்பை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பதாக செலவை கணக்கு பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். செலவை நீங்க கணக்கெடுங்கள். கிரயம் செலுத்துகிறதற்கு தீர்மானம் செய்யுங்கள். எதுவுமே there is nothing free in the life. வாழ்க்கையில எதுவுமே ஃப்ரீ கிடையாது. everything has a price tag with it. நீங்க அதற்கான கிரயத்தை செலுத்தாமல் நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அப்போ அதற்காக நீங்க சிறப்பாக உழைக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கும். அதை நீங்க எதிர்பார்க்கணும். உங்க திறமையை மட்டும் நீங்க சார்ந்து கொண்டு ஜெயிக்க முடியாது. உங்கள் தெரிவுகளில் நீங்க கவனம் செலுத்தணும், உங்க சூழ்நிலைகளில் அல்ல.
ஒற்றை நோக்கமாக தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிற அந்த அர்ப்பணிப்பு, அதில் நீங்கள் முன்னேறுகிறதற்கு என்ன செய்யணும்? அதே நோக்கத்தோடு இருக்கணும். சில நேரத்தில் நீங்கள் சோர்வடைந்து அந்த அர்ப்பணிப்புல தொடர்ந்து முன்னேற முடிகிறதற்கு கூடிய பலம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஒரு செல்ஃப் வில் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கே விருப்பமே இல்லைனா கூட உங்கள் அர்ப்பணிப்பில் நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அந்த சரியான விஷயம் நான் தொடர்ந்து பின்பற்றுகிறேன், எனக்கு மூடு இருக்கோ இல்லையோ நான் அதை செய்கிறேன். அப்போ நான் ஆயத்தமாயிட்டேன், நான் நியதிகளை பின்பற்றி இருக்கிறேன், நான் விலக மாட்டேன், நீங்கள் என்கிற ஒரு மனநிலைமையில் நம்ம இருக்கணும். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுக்கான நியதிகளை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், நான் இதில் இருந்து பின்வாங்க மாட்டேன். இதுதான் அர்ப்பணிப்பு. அப்போ நீங்கள் கடினமாக உழைக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் வழி பிறக்கும். நிச்சயமாக கடவுள் வழியை வச்சிருப்பேன், வழி பிறக்காமல் இருக்கவே செய்யாது. என்றைக்குமே தோல்வியிலே நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம், வழி பிறக்கும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியோடு இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கு. அப்போ இன்றைய உங்கள் அர்ப்பணிப்பு உறுதியான தன்மையை தருகிறது மாத்திரமல்ல, சோர்வுகளுக்கு மத்தியில், தோல்விகளுக்கு மத்தியில் விடாப்பிடியாய் விடாமுயற்சியாய் முன்னேறுகிறதற்கு உதவி செய்கிறது. அடுத்த காரியம், இன்றைய பொருளாதாரம் எனக்கு தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை தருகிறது. அதாவது இன்றைக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவா நெகட்டிவா, அது பாவமா புண்ணியமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறதே தவறு. இன்றைய பொருளாதாரம் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே பொருளாதாரம் என்பது அது நியூட்ரலான ஒரு விஷயம்தான். ஆனால் அதை குறித்ததான் நம்முடைய மனநிலைமைகள் தான் மாற்றம் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. செனாக்கா என்கிறதான ஒரு தத்துவ ஞானி சொல்றாரு, பணம் இதுவரைக்கும் யாரையும் பணக்காரராக்கவில்லை அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்லும்போது சொல்றாரு, சாதாரண அமெரிக்கன் தனக்கு பிடிக்காத நபர்களை கவரும் வகையில் தன்னிடம் இல்லாத பணத்தை கொண்டு தனக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குகிறதில் மும்மரமாயிருக்கிறான். இது அமெரிக்கனுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்கள் அனைவருக்கும் இது பொருத்தமான ஒன்றாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இதை சொல்லும் பொழுது மேக்ஸ்வெல் 3 முக்கியமான கருத்துக்களை சொல்றார். பொருளாதாரம் குறித்ததான 3 முக்கியமான உண்மைகள். உண்மை, பணம் உங்களை மகிழ்விக்காது. பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுக்கு அது மகிழ்ச்சியை தரப்போகிறது இல்லை. 2, கடன் உங்கள் மகிழ்ச்சியை கெடுத்துரும். பணத்தினால உங்களுக்கு நிறைவு இல்லை, ஆனால் கடன்னால உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் போயிடும். 3, குறிப்பிட்ட நிதி வரம்பு உங்கள் விருப்பங்களை தேர்வு செய்யும் வகையில் உங்களுக்கு உதவியா இருக்கிறது. என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப எனக்கேன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது, இந்த குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய மாதாந்திர தேவை, அந்த மாதாந்திர தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் மாத்திரம் எனக்கு ஒரு நிதி வரவு இருக்கும் என்று சொன்னால், என்னால் மற்ற ஆப்ஷன்களை முயற்சி செய்கிறதற்கு வாய்ப்பு எனக்கு இருக்காது. உதாரணமாக, எனக்கு மாதம் 10,000 ரூபாய் தேவை இருக்குன்னு சொன்னால், நான் மாதம் 11,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுகிறேன்னு சொன்னால், அந்த ஒரு 1000 ரூபாயை வச்சு தான் நான் ஏதாவது தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக எனக்கு வருமானம் இருக்கிற பட்சத்தில் நான் விரும்பக்கூடிய காரியங்களை, விரும்பக்கூடிய தேர்வுகளை செய்கிறதற்கு அது உதவிகரமாய் இருக்கிறது. அப்போ இங்க முதல்ல அவர் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பொருட்களை குறித்த, பணத்தை குறித்த ஒரு நல்ல மனநிலைமை உங்களுக்கு வேணும். இந்த இடத்துல அவர் பில்லி கிரஹாம் சொல்லுகிறார். பில்லி கிரஹாம் விதமாக சொல்லியிருக்கிறாரு, ஒரு நபர் பணத்தை குறித்த சரியான மனப்பக்குவத்தை அடைந்தால் அவரது மற்ற அனைத்து பகுதியிலும் அது அவரை சரிப்படுத்தி விடும். என்ன சொல்றாரு, பண விஷயத்துல உங்களுடைய மைண்ட் செட் கரெக்டா இருந்துன்னு சொன்னா மற்ற எல்லா ஆங்கிள்லையும் நீங்க பெஸ்டாக செயல்படுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க உங்களுக்கு பொருளாதாரம் தேவையான ஒன்று. பொருளாதாரம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான் பைபிள் சொல்லுது. பொருளாதாரம் நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ணுகிறதற்கான பலத்தை ஆண்டவர் தருகிறார் அப்படிங்கிற. அப்போ நீங்க என்ன வாழ்க்கையின் பருவத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணரணும். உங்க லைஃப் சீசன் எப்படி இருக்கிறது என்பதை அங்கீகரிக்க வேண்டும். நீங்க சம்பாத்தியம் பண்ணணும். மிக குறிப்பாக
இந்த 30லிருந்து 50 வயதுகள் அந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் நாம் குடும்பத்தை கவனிக்கிறதற்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கான ஆயத்தம் செய்கிறது போன்ற விஷயங்களில் நாம் அதிகமாய் கவனம் செலுத்தணும். அதற்கு பின்பதாக, அதாவது என்னுடைய லைஃப் சீசனை அறிகிறேன், சம்பாத்தியம் பண்ணுகிறேன், அதோடு நான் நிற்கக்கூடாது, பிறருக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் நான் உயர வேண்டும். அதில் தான் அந்த ஆப்ஷன்ஸ் என்கிறத அவர் சொல்கிறார். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது செல்ஃபிஷாக நமக்கு பொருட்களை வாங்கி குவிக்கிறதை அவர் இங்கே பேசவில்லை. ஏன்னா அது ஒரு பெரிய நிறைவை உங்களுக்கு தரப்போகிறது இல்லை. ஆப்ஷன்ஸ் எங்கே வருதுன்னு கேட்டால், நீங்கள் வளர்ச்சியோடு இருக்கிறது மட்டுமல்ல, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறதுல தான் உங்களுக்கு ஒரு நிறைவு வருகிறது என்பதை அவர் இங்கே பகிர்ந்து கொள்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் கடனோடு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கடனை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய வருமானத்திற்கான சரியான சூத்திரத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளிலும் அதை நீங்கள் செயல்படுத்தணும். ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் பொருளாதார விஷயத்தில் உங்களை பிறரோடு ஒப்பிட வேண்டாம். நிறைய நேரங்களில் நமக்கு தவறு நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்க நம்மளை விட எப்படி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ பொருட்கள் இருக்கிறது, நம்மகிட்ட எவ்வளோ பொருட்கள் இல்லை. இந்த கம்பேரிசன் வந்துருச்சுன்னு சொன்னாலே நாம் தவறான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா பெருகி போய்விடும் என்பதை அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு, பணம் அப்படிங்கிறது உரம் மாதிரியாம். உரம்னா இந்த செடிகளுக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த உரம் போன்றது. இந்த உரம் போன்ற இதை குப்பை உரம் போன்றது. நீங்கள் அதை குவிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த உரத்தை எல்லா செடிகளுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் விரித்து பகிர்ந்து விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய வளர்ச்சிக்கான ஊக்கம் அதில் கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்வு, நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது ஏதோ ஒரே இடத்துல குவிந்து நாற்றம் அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. எனக்கு இருக்கிற பொருளாதாரம் என்னோடு மாத்திரம் நின்று விடாமல் என்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படும் என்பதை பார்க்கிறதுல தான் இருக்கிறது என்பதை அவர் பேசுகிறார். தொடர்ந்து சொல்லும்போது பிளைஸ் பாஸ்கல் என்கிறதான ஒரு ஊழியக்காரரை அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், நான் ஏழ்மையை விரும்புகிறேன், ஏனெனில் இயேசு அதை விரும்பினார். நான் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறேன், ஏனெனில் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்ய அது எனக்கு உதவுகிறது. நான் அனைவரிடமும் நம்பிக்கையை காத்து கொள்ளுகிறேன். நீங்கள் ஒரு சைடில் இன்னொரு சைடில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் எளிமையாக வாழுங்கள். உங்களுக்கு தேவையானவைகளை அனுபவித்து தேவைக்கு அதிகமாக இருக்கிறவைகளை பிறருக்கு கொடுத்து நிறைவை பெற்றுக்கொள்ளலாம். அதற்காகத்தான் தேவன் நமக்கு நிறைவை தந்திருக்கிறார். எவ்வளவு சம்பாத்தியம் பண்ண முடியுமோ அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுங்க, எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமியுங்க, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க என்கிறார் ஜான் வெஸ்லி. ஆக நம்ம 3 விஷயங்கள் சொன்னோம். இன்றைக்கு நாம் சொன்ன முதல் விஷயம், இன்றைய சிந்தனை எனக்கு நல்ல பலனை தருது. 2வது விஷயம், இன்றைய அர்ப்பணிப்பு எனக்கு உறுதியை தருகிறது, விடாமுயற்சியை தருகிறது. 3வது, இன்றைய பொருளாதாரம் எனக்கு தெரிவு செய்யக்கூடியதான வாய்ப்புகளை தருகிறது. 4வதாக, இன்றைய விசுவாசம் எனக்கு அமைதியை, சமாதானத்தை கொடுக்கிறது. நம்பிக்கையை குறித்து, விசுவாசத்தை குறித்து மக்கள் எப்படிலாம் நினைக்கிறாங்க? பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சாரார் இது நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, அது காலத்துக்கு உதவாத அவுடேட்டட் மெட்டீரியல், அது கண்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது ஒரு சாரார். இன்னொரு சாரார் சொல்கிறாங்க, அது ரொம்ப புதிரான விஷயங்கங்க, அது வழுவி போகக்கூடிய ஒன்று, அது புரியவே செய்யாது. இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க, பிறருக்கு வேணும்னா அது பயன்படலாம், எனக்கு அது ஒத்து வராது. இன்னொரு தரப்பு சொல்லுவாங்க, இது எந்த வகையில் நமக்கு ரொம்ப மதிப்பாக இருக்க போகுது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இன்னொரு சாரார் சொல்லுவாங்க, இப்போ நமக்கு அது தேவையில்லை, இப்போ என் லைஃப் கண்டிஷனில் இப்போ எனக்கு அது தேவையில்லை, பிற்பாடு தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம்.
இன்னும் ஒரு சாரா இருக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், நம்பிக்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இப்படி பல விதமான மனநிலைமையில் மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்பிக்கையை குறித்து நமக்கு என்ன மாதிரியான விருப்பம், என்ன மாதிரியான தெரிவு இருக்கிறது என்பது முக்கியம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை விசுவாசத்திலானது, நம்பிக்கையிலானது. ஒருத்தர் சொல்லும்போது டெய்லர் டி சார்டன் என்கிறதான ஒரு ஞானி விதமா சொல்றாரு, நாம் ஆத்மீக அனுபவங்களை பெறும் மனிதர்கள் அல்ல, நாம் மனித அனுபவங்களை பெறும் ஆத்மீக நபர்கள். ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸா அவங்கள பார்க்காதீங்க. நீங்க ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸா இருக்கிறீங்க, மனித அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்கிற நிலையில் உங்க மனநிலைமையை நீங்க பாருங்க என்று அவர் சொல்றார். அதாவது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நிகழ்காலத்துல நமக்கு வலிமை இல்லை அப்படிங்கிறாங்க மதர் தெரசா. நம்பிக்கையை காத்து கொள்ளுகிற நபரை நம்பிக்கை காத்து கொள்ளும் அப்படிங்கிறது அவருடைய கூற்று. விசுவாசத்திற்கு மிகச்சிறந்த உதாரணம் இயேசு கிறிஸ்து. அவர் எவ்வளவாய் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் என்பதை நாம சுவிசேஷங்கள்ல பார்க்கிறோம். விசுவாசத்தின் மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்க கடவுளை முன் நிறுத்த வேண்டும். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், உன் வழிகளை செவ்வை பண்ணுவார் என்று சாலமோன் ஞானி சொல்லி வச்சிருக்கிறார். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன செய்கிறது? நம்பிக்கையின்மை நம் சூழ்நிலையை நமக்கும் ஆண்டோருக்கும் இடையில வைக்கிறது. ஆனா விசுவாசமோ நமக்கும் நமது சூழ்நிலைக்கும் இடையில கடவுளை கொண்டு வந்து வச்சிருது. அதனாலதான் நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கிறது. அகஸ்டின் சொல்லுகிறார், நாம் பார்க்காத ஒன்றை நம்புவதே நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் வெகுமதி நாம் எதை நம்புகிறோம் என்பதை பார்க்கிறதில் தான் இருக்கிறது. நான் சொல்றேன், கடவுளுடைய துணை இல்லாமல் நம்மால் வெற்றி அடைய முடியாது. விசுவாசம் இல்லாமல் நாம் ஜெயிக்க முடியாது. ஆகவே அன்றாடம் நாம் விசுவாசத்திலும் நாம் வளர வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்கிற 4 விஷயங்கள். நாம் இதுவரைக்கும் 8 விஷயங்களை பார்த்துருக்கிறோம். மனப்பான்மை, முன்னுரிமை, ஆரோக்கியம், குடும்பம். இன்றைக்கு நாம் பார்த்த 4 விஷயங்கள்: சிந்தனை, அர்ப்பணிப்பு, பொருளாதாரம், விசுவாசம். இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த பதிவில் மீதம் இருக்கிற 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.